வணக்கம் மக்களே, வெல்கம் டு ட்ரெண்டிங் குரல் சேனல் டூரிஸ்ட் ஃபேமிலி. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல தரமான ஃபீல் குட் மூவி பார்த்துருக்கேன். படம் ஃபுல்லாவே பயங்கர பாசிட்டிவிட்டி, அந்த பாசிட்டிவ் வைப்ல தான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். சரி, இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தோம்னா, இலங்கையில இருந்து ஒரு இலங்கை தமிழ் குடும்பம் அவங்க இந்த மாதிரி அங்க இருக்க பொருளாதார நெருக்கடினால அங்க இருந்து இந்தியாவுக்கு வராங்க. இந்தியாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கு, அவங்க இந்தியாவுக்கு வரும்போதே இந்த மாதிரி பிரச்சனைய கையோட கொண்டு வருவாங்க. அது என்ன மாதிரியான பிரச்சனை, அந்த பிரச்சனையில இருந்து எப்படி வெளில வராங்க, கடைசியில் அந்த குடும்பத்துக்கு என்னதான்ப்பா ஆச்சு அப்படின்றது தான் இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி மூவியோட முழு கதையும். இந்த படத்துல நடிச்ச எல்லாரும் அவங்களுக்கான ரோலை ரொம்பவே கரெக்டா நேச்சுரலா நடிச்சு கொடுத்துருந்தாங்க. முக்கியமா இந்த மூவில எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னா சசிகுமார் அந்த மனுஷனோட ஆக்டிங் தான். உண்மையாவே நடிகலையா அந்த மனுஷன் வாழ்ந்திருக்காரு. ரீசெண்ட் டேஸ்ல இந்த மனுஷனோட ஸ்கிரிப்ட் செலெக்ஷனை பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த மாதிரி தரமான ஸ்கிரிப்ட் செலெக்ஷன்ஸ். இதுக்கு முன்னாடி வந்த அயோத்தி, அப்புறம் நந்தன், அப்புறம் இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி, இது எல்லாமே எனக்கு பர்சனல் ஃபேவரட்டான மூவிஸ். அதுலேயும் அயோத்தி மூவிலாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம். அந்த மூவி ஃபுல்லாகவே எங்கள் ஊரில் தான் எடுத்திருப்பாங்க, அதாவது ராமநாதபுரத்தில். அதுலேயும் நான் படித்த காலேஜ், முக்கியமாக அது ஒரு மொக்க காலேஜுங்க, நான் பேர் சொல்லலாம் விரும்பலை. அது ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ் தான், அது மெடிக்கல் காலேஜாக மாற்றி அதை வச்சு ஒரு சில போர்ஷன்ஸ் எடுத்திருப்பாங்க. எனக்கு அந்த மூவியில் பார்க்குறப்போ தூக்கி வாரி போட்டுருச்சு. என்னடா உண்மையாகவே நம்ம காலேஜ் தானா இது அப்படின்ற மாதிரி தோண ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ, கண்டென்ட் விட்டு ரொம்ப தூரம் போயிட்டனோ. இந்த மனுஷனோட ஆக்டிங் இந்த மூவில பயங்கரமா இருந்துச்சு. இவருக்கு வைஃபா நடிச்சிருந்த சிம்ரன் மேம், அவங்களோட ஆக்டிங்கும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த ரோலும் நல்லாவே இருந்துச்சு. அதே மாதிரி யோகி பாபு, அவரோட ஸ்க்ரீன் டைம் இந்த மாதிரி கம்மி தான், பட் அந்த மனுஷன் வர்றப்பெல்லாம் நம்மளை நல்லாவே சிரிக்க வச்சிடுறாரு. அவரை பார்த்தாலே சிரிப்பு வந்துடுது. அதே மாதிரி சசிகுமாருக்கு ஃபர்ஸ்ட் பையனா நடிச்சிருந்த மிதுன், இவரை நீங்கள் இதுக்கு முன்னாடி ஆவேஷம் மூவில பார்த்துருப்பீங்க. இவரோட ஆக்டிங்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. முக்கியமாக செகண்ட் பையனா ஒரு சின்ன பையன் நடிச்சிருப்பான், அந்த பையனோட பேர் எனக்கு தெரிலங்க. இந்த மூவி பார்த்ததுக்கு அப்புறம் தான் டூரிஸ்ட் ஃபேமிலி காஸ்ட்னு போட்டு அந்த பையனோட நேம் இந்த மாதிரி கமலேஷ்னு தெரிஞ்சுக்கிட்டேன். டே தம்பி, உண்மையாவே நல்ல ஆக்டிங், இதையே மெயின்டைன் பண்ணிக்க பெரிய ஆளா வருவ. இதை தவிர்த்துட்டு எம்எஸ் பாஸ்கர், அப்புறம் இந்த மூவியில் நடிச்சிருந்த எல்லாருமே அவங்களுக்கான ரோலை பக்காவா சிறப்பாக நடிச்சிருந்தாங்க, எந்த ஒரு குறையும் இல்லை. இந்த மூவியை அபிஷன் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இது அவரோட ஃபர்ஸ்ட் மூவியாமா. ஆனால் இந்த படத்தை பார்த்தா அப்படி தெரியவே இல்லைங்க. ரீசெண்டாக இன்ஸ்டாவை ஸ்க்ரோல் பண்ணும்போது இந்த மனுஷனோட இன்டர்வியூ வந்துச்சு. அதில் இந்த மாதிரி இந்த மூவி ஷூட்டிங் அப்பெல்லாம் இந்த க்ரௌடெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டாராம். நம்ம சசிகுமார் சார் தான் அது எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணுறதுக்கு அபிஷனுக்கு பெரிய உதவியாக இருந்ததா அவரே ஒரு மேடையில் சொல்லியிருப்பாரு. முதல்ல இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி மூவியை ஹியூமர்லாம் கலந்து ஒரு எமோஷனலான ஃபீல் குட் மூவியாக நமக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. மூவியில் அந்த அப்பா பையன் அவங்க ரெண்டு பேருக்குமான அந்த பாண்டிங்லாம் உண்மையாகவே பயங்கரமாக இருந்துச்சு. கிளைமேக்ஸும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் இப்படி ஒரு கிளைமேக்ஸை நான் எதிர்பார்க்கலப்பா. ஸ்க்ரீன் பிளேலாம் படம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகாமையும் அதே சமயம் ஸ்லோவாக போகாமையும் நல்லாவே இருந்துச்சு. படத்தில் சுத்தமாக நெகட்டிவும் இல்லை, குறைன்னு சொல்கிறதுக்கும் ஒன்றும் இல்லை. ஒரு தரமான ஃபீல் குட் மூவி. அப்படியே ஜாலியாக ஃபேமிலி இல்லை ஃப்ரெண்ட்ஸோட போனீங்கன்னா 2 மணி நேரம் எல்லாத்தையும் மறந்து எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் நிம்மதியாக அந்த மூவியை பார்த்துட்டு வரலாம். இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் அயோத்தி மூவி மாதிரி எந்த மூவியும் நின்று பேசும். நீங்கள் இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி மூவி பார்த்துட்டீங்கன்னா உங்களோட தாட்ஸ் என்ன அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். போயிட்டு வரட்டா.